இந்த 3 ராசிக்காரவங்க வாழ்க்கையில புயல் அடிக்க தொடங்கியாச்சாங்க. அந்த 3 ராசிக்காரவங்க யாரு? அவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? எந்த விஷயத்த செய்யணும்? எந்த விஷயத்த செய்யக்கூடாது? இதனுடைய தாக்கம் குறையறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும்? அப்படிங்கிற பத்தி இது மாதிரி பல தகவல்கள இந்த பதிவுல நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களோட மாற்றங்கள் எல்லா ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. சூரியனால் ஆளப்படும் உத்திர நட்சத்திரத்தில் நிலக்கிரகமாக கேது பிரவேசித்த போது நவம்பர் 10ஆம் தேதி பிரவேசித்தார். இந்த நட்சத்திரத்தில் கேதுவின் பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் சவாலான நேரங்களை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா 3 ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இந்த நட்சத்திர பயிற்சினால் அதிகமாக பாதிப்பு ஆளப்போகிறாங்க அப்படிங்கிறதும் மர்மமான கணிக்க முடியாத இயல்புக்கு பெயர் பெற்ற கேதுவின் செல்வாக்கு இந்த ராசிகளுக்கு அவங்க எதிர்பாராத பாதிப்புகளை ஏற்படுத்த போதாங்க. முக்கியமாக என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம், குடும்பம், நிதி, உறவுகள் இந்த மாதிரி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எந்தெந்த ராசிக்காரவங்க அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மொதல் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரவங்கங்க. கேதுவோட நட்சத்திர பெயர்ச்சி மேச ராசிக்காரவங்களுக்கு உடல் நல பிரச்சனைகள், தனிப்பட்ட உறவுகளில் சிரமத்திற்கு வழிவகுப்பதாக இருக்குங்க. கேதுவோட சூரியன் எதிரி கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த பெயர்ச்சி மேச ராசிக்காரவங்களுக்கு கடுமையாக பாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. மேச ராசிக்காரவங்க எதிர்பாராத விதமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமற்ற பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவுகள்லையும் சிக்கல்கள் தோன்றக்கூடும். அதனால் அன்புக்குரியவங்க கிட்ட தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. மேச ராசிக்காரவங்க அவங்களுக்கு நெருக்கியவங்க பிரிந்து செல்றதுனால தனிமையை உணரலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் அலுவலகத்தில் உங்கள் பெயர் கெடக்கூடுங்க. தன்னம்பிக்கையோட சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த 2வது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க கேது உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது நிதி நிலைமையற்ற, அதாவது நிதி பிரச்சனைகள், தன்மை, அதே மாதிரி நம்பிக்கை தொடர்பான சிக்கல்கள் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதனால் மிதுன ராசிக்காரவங்க தங்களோட நிதியை பராமரிப்பது சவாலாக இருக்கலாங்க. செலவுகள் அதிகரிக்கிறதுனால சேமிப்புகள் குறையலாம். வருமானத்துக்கான வழிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வலுவாக இருக்காது. அதனால் வர வருமானத்தை ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் செலவு பண்ணணும். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களோட உறவுகள் பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கலாம். குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் வீட்டில் அமைதியை நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும். வணிக முயற்சிகளில் எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடும். வாய்ப்புகள் குறையிறதுனால தொழில் முனைவோருக்கு கடினமான நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரவங்க தங்களோட செலவுகளை கவனமாக இருக்கணும். நிதியை கையாள்வதில் பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரவங்க. இந்த கடகராசிக்காரவங்களுக்கு கேதுவோட சஞ்சாரத்தினால வருமானம் குறையும். பணிச்சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. வருமானம் நிலையற்றதாகவே இருக்கலாங்க. நிதி ஆதாயங்கள் எதிர்பார்க்கிறத விட, நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டை விட உங்களுக்கு குறைவாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க மீது சுமத்தப்படும் கூடுதல் பொறுப்புகள்
அதிக எதிர்பார்ப்புகள் பணியிடத்தில் மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யும் முதலீடுகள் அதே மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் அளிக்காது. இது நிதி முயற்சிகளுக்கு சாதகமான நேரமல்ல. கடகராசிக்காரவங்க பெரிய முதலீடுகள் செய்கிறத தவிர்த்து நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்கள் தேர்வுகளில் விரும்பிய முடிவுகளை அடைய போராடலாம். சிறுதொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சோதனையான காலகட்டமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.